என்னப்பா அங்க போ இங்க போண்டு எங்களை இலை கழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பாப்பம். இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். போனும் வருது. மெனிசி தான் எடுக்கிறேன். ஹலோ, ஓமாப்பா. அவையால் இங்கே பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போய் சொல்லி விட்டுக்கிறாக்கு. பாப்பா அது சோதிக்கணுமாம், இது சோதிக்க வேணுமாம், என்ன செய்யறது? என்னால வயது போனது ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க விரியலே. பாரு பாப்பம் இருக்கு. அப்ப என்ன இருக்கிற ஐயா இருக்கிறார் போலோட. ஒரு 2-3 பேஷண்ட் அனுப்புறேன்னு சொன்னான்பா. என்ன மனப்பா காணையில போனடிச்சு கேட்போம். இதுவாளும் கிட்டமாட்ட டேட் வேலும் வந்துட்டு இதுவளையும் செலுத்த வேணுமே. யாரா ஒன்று வந்தா தானே அனுப்பலாம். பார்ப்போம். விருவகா அடிச்சிருக்கா கேட்போம். ஹலோ டாக்டர், வணக்கம். என்ன மார்னிங் வந்து நான் இன்னும் ஒரு தடவை என் காணையில் அதான் பார்த்தோன்றது. அதான் உங்களுக்கு அடித்தேன். என்ன ஒரு தரம் வரையிலையும் உங்க ஆளு? சரி 2 பேரும். ஓகே வரட்டும். மற்றது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் நீங்களோ அல்லது நான் தான் எடுக்கணும்? எல்லாத்தையும் எடுத்து விட்டா சரியும். என்ன எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து போடும். ரைட், சரி. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி? சரி உங்களுக்கு காணும் தானே? என்ன சரி மிச்சம் நான் பார்க்குறேண்ணா. சரி சரி இல்லை பாரு இதில் ஒருத்தர் பாரார். சரி ஓகே ஆள் வந்துட்டார். நான் பார்க்குறேன். ஐயா இருங்கோ வாரேன், கூப்பிட்றேண்ணா. இருங்கோ. வாங்க ஐயா வாங்க. இருங்க முதல் இருங்கோ பக்குவமா இருங்கோ, ஆறுதலா இருங்கோ. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லையா, அடி வகுத்துல ஒன்று யோசிக்காங்க. இப்ப எங்கள்கிட்ட வந்துட்டீங்களோ, குத்து கிளறல் எல்லாம் நாங்க நிப்பாடி போட்டு தான் போடுவோம். அதான் போயிடும். அதை பற்றி எல்லாம் யோசிக்காங்க. உங்களுக்கு எங்க ஊத்துதோ? அடி வகுத்துல அடி வேறண்டா உங்களுக்கு பொக்குளு கீழே ஊத்துதோ மேல ஊத்துதோ? அடி வேறு பொக்குளு கீழே. அடி வேறு பொக்குளு கீழானே. என்ன சரி, அடி எது பொக்குளு கீழே ஊத்துது உங்களுக்கு? என்ன அது ஒரு மாதம் மாதிரி நிக்குது வயிறு? என்ன இது குத்துக்கு புறவு வந்ததோ முதல் வந்தது? இந்த ஐயா வந்தா புறதான் குத்த வளர்க்கிட்டது. அவரும் வீங்கித்தான் குத்த வந்திருக்கு. என்ன வீங்கித்தான் குத்த வந்திருக்கு. அப்ப 2வது எடுக்கத்தான் இது ஐயா. இந்த என்ன நடந்தாண்டா, ஒட்டி ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த குத்து புட்டு பழம் சாப்பிட்டு ஒட்டு பழம் தான் ஐயா. சாப்பாட்டுக்கு பிறகு இந்த சொல்றாங்க பொது பழங்கள் குத்திங்க வயது கொடுத்தா நீங்கள் சரங்கள் குடிக்கிறீங்க. நீங்க நானே இத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன். எல்லாரும் முதல் எடுத்த உடனே இப்ப வேற உங்களை நான் ஓமட்டை வைக்கிறேன்னு பேரு. ஐயா, நான் இந்த வயதுல ஒரு நாள் பார்த்து பார் பக்கம் வேறு மணந்து பார்த்ததும் இல்லை. நீங்க வயிற்று குட்டது வேற சேரையா குட்டது. சரி நீங்க நல்லா உள்ளதான். இது என்ன நான் வயிற்று குத்தது வேற, இது சேராய குத்தது கதையை மாத்திரம் வேற இருக்கிறாங்க. இது நான் மாதிரி அப்படி இல்லை. நான் உங்களுக்கு டாக்டருக்கு போய் சொல்லக்கூடாது ஐயா. டாக்டருக்கும் போய் சொல்லக்கூடாது. ஆனா நான் உள்ளதானையா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் குடித்து வெத்திரி ஒன்று போடுறோம் ஐயா. சேராயங்கள் இந்த குடி வகையில் போய்த்தல் ஒன்றும் மெஞ்சில் அந்த பழக்கம் இல்லையா. சரி, இந்த 3 டெஸ்டும் சரியா இருக்கும். உங்களுக்கு நான் தொடுறேன். எங்க உங்களுக்கு அதை குத்திருக்கேன்னு சொன்னா சரியோ? இது இதியா பக்கம் இல்ல இதுல குத்து. அப்ப என்ன 100 மேதான் சாப்பிடுறது வழி. இது சுவாச பை. என்ன நோதோ? சுவாச பை தானே கூட காய அடிக்கலாம். சரி பொறுப்பா. இதுக்குள்ள இதுக்கு பக்கத்துல இதுல குத்துறது வேற இடத்துல அவதி சாப்பிடுறது. சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமோ? இந்த குத்து நான் கிண பேரு பார்த்துருக்கேன். எல்லாரும் பார வெஞ்ச குத்துக்கார எல்லாரும் மாத்தித்தான் குத்து சீசன் போடுறாங்க. குத்து சீசன் இல்ல. நீங்கள் இப்ப அந்த பக்கியலுக்கு தண்ணிகள் நீங்க குடிக்க மாட்டீங்க.
வெற்றில சரி, தப்பி போட்டு பேக் போட்டு குடிக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குடிக்கிறேன். வெத்தில வாக்குலையும் சப்பாதேங்கோ. இனி சாப்பிட மாட்டேன். அதை வயிற்று கொடுத்து மாறவே விட்டுட்டு சாப்பிடுவோம். தண்ணியை கொஞ்சம் நிறைய விடுங்க கேக். அதுதான் உங்களுக்கு இந்த சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு வரப்போ. ஏதோ சாப்பிட்டா அப்புறம் பழம் இதை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே. ஓ நான் முதல் இங்க வேற முதல் இந்த ஊருக்கு ஒரு டாக்டர் போய் சொன்ன இந்த பக்கேக்கு சாப்பிட்டா அப்புறம் ஒரு பழங்கள் சாப்பிடுவோம். அது 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 சரி. அதாவது சொன்னா சரி, சாப்பிட்ட அப்புறம் ஒரு பழம் சாப்பிடுறது நல்லது, உடம்புக்கு நல்லது. அப்படித்தானே சாப்பிடணும் வந்தா இன்றைக்கு நான் சண்டை பக்கம் போகல. இப்ப வீட்டு மரத்துல கிடந்து அப்ப சாப்பிட்ட அப்புறம் டாக்டர் சாப்பிட வந்தது ஒரு பழத்தை. அப்ப அந்த பழத்தை மரத்தான் பழத்தை பிடிங்கி திண்டன். அதுக்கு பிறகுதான் அது இன்னும் திறமல்லோ. சந்தை வழியே போய் கண்டண்ட பழங்களை கொண்டு மரத்துல சாப்பிட்றோம். திறமான பழம் ஒரு பழம் தான் திண்டா பிறகு கிடக்கு நிவிரோம் கிடக்கு. அதுக்காண்டி தானே வீட்டுக்காரங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்குற. அது நான் தான் சாப்பிடணும். நீ மற்ற பழத்தை பட்டி எடுத்து சொல்லி போட்டு அது பழக்க நீ சாப்பிட்டு போட்டு நான் சாப்பிட்டோம். சரி சரி. நீங்க சாப்பிட்டா அப்புறம் ஒரு பழம் சாப்பிடுறது இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த வீக்கம். வாரம் சாப்பிடுங்களா? இது என்ன வீட்டை என்ன பழம் கிடந்தா? அது அந்த ஒரு பழம் தான் மரத்துல அந்த பெரிய பழம் ஒன்று காய்க்கும். அந்த அந்த ஒரு பழம் ஒன்று தான். பெரிய பழம் என்றால் என்ன பழம் அது? வீட்டுல காய்க்கிறது என்ன பழம் சாப்பிடு? ஒரு பேர் அந்த அந்த பழம் ஒன்று நாசம் காட்டுவான். ஒரு பழம் முழுதா திண்டானீங்க. நீங்க தானே இப்போ சொல்லி சாப்பிட்டா அப்புறம் ஒரு பழத்தை புட்டா சாப்பிடணும். அதுக்கப்பா நீ பிலாப்பழத்தை ஒரு பழத்தை தின்றுட்டு வந்தா பிலாப்பழமே தானே வண்டி வீங்கும். பிலாப்பழத்தை சாப்பிடலாம். கடவுளே, உங்களை என்ன செய்யறது? பொருங்கோல் இப்ப இப்ப உது சமைக்கிறதுக்கு உதுக்கு மரத்து வரும். பாரம்பரிய நம்ப ஒன் சாமான் இந்த வேற குடல் படம் போட்டு கிடாக்கு. இது வந்து நீங்கள் இவ்வளவு தான் திண்டாலும் குடல்ல போய் அதை அப்படியே செமிக்க பண்ணி போடும். இது கணக்க குடிக்கிறத நான் கொஞ்சம் தான் தருவேன். தெரியும், அதை குடியுங்க முதல். அதுக்கு பிறகு உங்களோட அடிவயத்து குத்து பிரச்சனை இருக்குல்லோ, அதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க வேணும். எடுக்கணும். அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ்ரேல ஏதாவது பிரச்சனை இருக்குது அல்லது பிரச்சனை இருந்தா பிரச்சனை இல்லை, அங்கால போத்து இல்லை. பிரச்சனை இல்லைன்னு காட்டினா அப்புறம் எம்ஆர்ஐ அதில் எல்லாம் எடுக்க வேண்டியது. பார்த்தால் இப்ப நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. கவுண்டர்ல போய் கஷீர்கிட்ட போய் நான் இப்ப தாரதை கொடுங்கோ, கொடுத்து மருந்து எடுத்து கொண்டு அங்க போறது. இப்ப எவ்வளவு டைம் கிடக்க பொறுப்பா. டொனிக்கு ஒரு இதை போட்டாலும் எக்ஸ்ட்ரே போடுங்கோ, டொனிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரே எடுங்கோ. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரேல இது இல்லைன்னா டப்பனே மாற தெரியும். இதை கொண்டு போய் கவுண்டர்ல கொடுத்துட்டு எவ்வளோன்னு பார்த்து கட்டுங்கோ. காசு கொண்டு வந்து நீங்கள் தானே எங்கட எழுத்துக்கள் நீங்கள் இன்றைய வாதிக்கிற. அது டாக்டருக்கும் எங்கட இதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆகல தான் உதவுலாங்க. என்ன உங்களுக்கு ஏன் காசு இல்லையா? உங்களுக்கு காசு கணக்க கொண்டு வரோம். வயிற்று குத்துதானே அந்த குடிக்க கணக்க முடியாது. இப்போ ஒரு 12,000 ரூபா கட்டுங்க. 12,000 ரூபா கட்டுங்க. 12,000 ரூபா கட்டிங்கன்னா அப்புறம் எம்ஆர்ஐ பதிலுக்கு தான் 37, 38 கிட்ட முடியும். ஒரு 50,000 உள்ள நான் முடிச்சு தரேன். நீங்க ஒன்றும் யோசிக்க. அப்ப நான் ஒருக்கா போனையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒருக்கா வெளிக்கால போய் வீட்டுக்காரர் போன் பண்ணி காசு என்ன போன் இதுல அடிங்க. இது சரியில்லை தானே உங்களோட போன்கள். நாங்கள் எங்கட வீட்டுக்காரர் இந்த நம்பர் அந்த போனோட மாறி சாரி தெரியும் உங்களுக்கு. அதை பற்றி பிரச்சனை. நாங்க டெய்லி யார்கிட்ட நாங்க நீங்க இதுல அடிங்க. உங்களோட நம்பர் பாடம் தானே? நம்பரும் பாடம் இல்லையா? இந்த 300. சரி சரி. அப்ப வேண்டாம், நீங்க அங்காள அடிங்க. இப்ப என்ன குத்து கூடவா இல்லடா? அதை சொன்னா குத்து கொஞ்சம் குறைஞ்ச வேறங்கிறாங்க. இல்ல அதுக்கு குறைஞ்சு போய் டப்பண்டு கூடும் கிதிக்காவாங்க. அதுக்குத்தான் நான் அமர்த்தி பார்த்து நான் அமர்த்தெல்லாம் கொஞ்சம் கண்டு இருக்குது. டப்பண்டு வாங்க போய் ஓடியும். டக்கண்டு வாங்க. நான் மெட்டரை கூப்பிடுறோமா? வாங்க. என்ன எல்லாரும் நெஞ்சையும் வைத்தியம் தான் பிடிச்சோண்டு வாரீர்கள். என்ன குத்துனோ நெஞ்சிலையோ? ஐயா, நானும் அரசாங்க ஆஸ்பத்திரி போனேன். இங்கே அனுப்பி விட்டார். புதுதான் ஐயா. நீங்க விடுற போல அங்கேயே போனீங்க. உங்கள்கிட்ட போனா தான் சரி வரும். அதுதான் அங்குள்ள அப்படி சொன்னவி பாத்தீங்களே, அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னா அங்க ஒன்றும் இல்லை, மருந்துகள் ஒன்றும் அங்க இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு டாக்டரா கடவுள் மாதிரி நாங்கள் ஒன்றும் பயப்படாங்க. எத்தனை நாளா அந்த குத்து கிடாக்கு? இப்ப 3 நாள். 3 நாளா? இப்போ உங்களுக்கு இப்ப இப்படி நெஞ்சிருக்கல்லோ, இதுல இருந்து இங்கால ஊத்துதோ அல்லது இதுக்கு ஊத்துதோ? இதுக்கே ஊத்துதோ? உங்களோட கையை தாங்க. இப்படி வைங்க, கீழே வைங்க. ஏன்னா நடுங்க கூட அப்புறம்
உங்களுக்கு இது ஏன் கரைஞ்சு போச்சு இந்த என்ன சி அது ஈரல் கரைஞ்சு இது ஏங்க இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க அது உங்களுக்கு இது ஏன் தான் ஒரு சின்ன ஒரு அடைப்பொன்று இருக்கிற மாதிரி தான் கிடாக்குது பார்க்க வித்லாவுக்கு சாப்பிட்ற நீங்களே உங்களுக்கு சொன்ன விடாக்குற அதுதான் பிரச்சனை வித்லாவுக்கு சாப்பினால் அடைக்கும் சேராயங்கள் கல்லுவன் கொஞ்சம் அது முடக்குற அதெல்லாம் வச்சு தெரியாம அதுதான் இப்ப தெரியாம அடிக்கிறது தெரியாத இடத்துல போய் தான் அடைக்கும் செய்வோம் இப்ப உங்களுக்கு இப்ப எத்தனை நாளா குத்துருக்குன்னு சொன்ன நீங்க 3 நாளா குத்துருக்கேன் ஏதாவது போட்ட நீங்களோ மருந்து ஏதாவது போட்ட நீங்களோ ஓ ஐயா பாரிஸ்டமால் போட்டேன் நான் ஓ அரசாங்க ஆஸ்பத்திரியில போ இங்கே சொல்லி விட்டுச்சு அங்கெல்லாம் போகாதேங்கோ நீங்கள் அங்க போனாலும் கிட்டதான் பெறுவீங்க ஐயா இன்னொரு வருத்தம் இன்னொரு பிரச்சனை நான் அது பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன் என்ன பக்கம் இங்க வாங்கோ நான் சொல்றது கேளுங்க ஒரு காலமும் நோய் சொல்றதுக்கு பக்கப்படக்கூடாது என்ன நோய்ன்றா என்னோட கதைக்கலாம் நான் என்னண்டா ஒரு தேங்காய் பிடிங்கினா ஓ கொக்கத்தடியால கொக்கையால தேங்காய் பிடிங்களோ ஒரு சோடா போத்தல் ஃபுல்லா தண்ணி கிடந்துருக்கு நேரத்துக்குள்ள புல்லுக்கா கிடந்தது ஓ அது விட தேங்காய் வந்து அந்த போத்தில பட்டு ஓ படாத இடத்துல பட்டு அது பக்கத்துல கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு ஆக்குறது மில்லியன் பட்டு எத்தனை நாள் 3 மாதம் ஆச்சு ஒரு ஆஸ்பத்திரி போனா பொம்பளை டாக்டர் இருந்தா நான் டக்குனு காட்டு ஐயா நோய் காட்டுறதுக்கு ஆம்பளை நாங்கள் ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கக்கூடாது டாக்டர் என்றால் அது டாக்டர் நீங்கள் நான் சொல்றது கேளுங்க ஒரு காலமும் நோய் சொல்ல வைக்கப்படக்கூடாது சரியோ ஒரு காலமும் நோய் சொல்ல வைக்கப்படக்கூடாது என்ன இது கொண்டது நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்த நீங்க அது வந்து அந்த இதுவள் எல்லாத்தையுமே இப்ப இதெல்லாம் இது என்னத்தான் இது இதுதான் இந்த தேங்காய் பட்டது ஓட்டோட்டோட அது இங்கெல்லாம் வெடிச்சு போச்சு மற்றதுக்கு எடுத்த நீங்களோ எல்லாம் ஏதோ தந்திச்சு எல்லாம் ஓமையா இருந்தா எலும்பேலா எலும்பினா நடக்கேலா எலும்பினா இருக்கேலா அப்படித்தான் பேரும் என்ன அப்படித்தான் பேரும் இதெல்லாம் நாள் பாட்டுட்டுது இது நாள் பாட்டுட்டுது இது இப்ப வேண்டாம் இது இப்ப பழசு படிச்ச மாதிரி எல்லாம் காட்டுது இப்ப 3 மாதம் ஆச்சுல சொல்றீங்க சின்னங்கள்ல இப்ப அது கல்சியங்கள் படிஞ்சு கொஞ்சம் ஒட்டவா வந்துருக்கு அவங்க பார்த்துட்டு எப்படியும் எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்கிறது லட்சியம் அதுதான் இது உங்களுக்கு சின்ன அடைப்போ என்னவோ தெரியல இப்ப நான் உங்களுக்கு செலம் வந்து நித்திரை வருதுல ஒரு நாளைக்கு ஒரு மிக நித்திரையா போடுவீங்க உங்களுக்கு செலம் வெள்ளையா போதும் மஞ்சளா போதும் காலமேல மஞ்சளா போகும் பேருந்து வெள்ளையா அது என்னது இல்ல இருக்கும் பிடிக்க விடான்னு வெள்ளையா போகுது மஞ்சள் இப்ப நீங்க சந்தோஷமா இருக்க வேணுமே புள்ளிய கவனிக்கணும் நாங்க பார்க்கல வேணும் சரி 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 காசு வேணுமே அது சரி எங்களை மாதிரி 4 பேர் வேறு சரிதானே சீ அது உங்களுக்கு நாங்க மறந்துள்ளதுன்றது நாங்கள் உங்களை என்ன செய்யறது இப்ப நீங்க இதை கொண்டு போய் கவுண்டர்ல ஒன்றே காசை கட்டுங்கோ சரியோ கட்டி போட்டு கட்டுங்கோ கட்டி போட்டு ஐயா இன்றைக்கு நான் இங்க நிக்க வேணுமே நிக்க தேவையில்லை எல்லாம் உடனே எல்லாம் முடியும் சும்மா நீங்க திரும்ப சகலது முடியும் ஒன்றும் யோசிக்க காசு கொடுக்க பேங்க்ல கிடக்குத்தானே எல்லாம் பழிச்செடுப்போம் ஒன்றும் யோசிக்காதேங்கோ நீங்க போட்டு வாங்க ஓ நீங்க போட்டு வாங்க காட்டவள் மாதிரி வந்துட்டேன் ஓ நீங்க நோய் உங்களுக்கு மாறித்தான் வீட்டை போய் ஒன்றும் யோசிக்காது இன்றைக்கு 2 இது முதல்வன் பூனான்னு அவன் பாரானு இன்னொரு இது நெல்லடி அடிச்சு போட்டேன் சரி வடுகுக்கா சொல்லுவோம் ஓ டென்ட் நீங்கள் அனுப்பின டென்ட்டும் வந்து ஒன்று குறையில போட்டுது மாறுன்ட்டு சொன்னது என்ன நடக்குமோ தெரியல மற்றது ஓகே அது ஃபுல் செக்கப் அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்தது வேற முடியாது இப்ப 2 தானோ அல்லது சரி நானா பொறுக்கா வீட்டடியில போய் வாரேன் அங்கேயும் 2 வதனிக்கு போடுவா பார்த்துட்டு டப்பண்டு வாரேன் நீங்களோக்கா எனக்கு டப்பண்டு போனடி சரி 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 ஓகே 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 இன்னைக்கு எல்லாம் சரியா காட்டியாச்சா எல்லாம் கட்டிட்டேன் சரி சரி எல்லாம் நாளைக்கு வேற சொல்லினோம் மெத்த ஐயா நாளைக்கு ஸ்ட்ரைக் சொல்லினோம் அது அங்கே ஸ்டே கட்டா இங்க புள்ளா நிற்போம் மற்றபடியே நாங்க இங்க புள்ளா தான் நிக்கிறோம் பிறகு என்னதுக்கு நாங்கள் இங்க ஸ்டே கடை இங்க புள்ளா இருப்போம் நீங்க ஒன்னும் யோசிக்கா நாளைக்கு வாங்க நாளைக்கு ஓ இங்க போன நேரம் வந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க காசு இல்லாம நான் டொனிக்கு விடுறேன் நீங்கள் இப்ப எங்கட நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு நீங்க பிரச்சனையை சொல்லுங்க வணக்கம் ரோகலே வணக்கம் வணக்கம் ரோகலே தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருங்கோ நாங்கள் சென்ற ஒரு நிகழ்ச்சியில நீங்கள் கொமெண்ட்ல போட்டிருந்தீங்க வெத்திரவாக சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்க்க சொல்லி நிச்சயமாக உங்களோட வேண்டுகோளை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றிட்டோம் இனி நாங்கள் வெத்திரவாக்கு நிகழ்ச்சியில
சாப்பிடுவதாக நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம். இந்த வீடியோக்கள்ல 2-3 அது வேற இனி வேற நிகழ்ச்சியில் அப்படி எனக்கு வேற வீடியோக்கள்ல அது வேற. ஓகே உறவுகளே, தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்க. தொடர்ந்து கூட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் ஞாபகத்துங்க, லைக் பண்ணுங்க. நிச்சயமாக எங்களுக்கு தேவையானது கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு சொல்லுங்க. யாரும் இந்த துணிக்க கொடுக்க இது காசு.